கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலே பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப குஷியா இருக்கும். ஏன்னா இது அவங்களுக்கும் அலங்காரம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளையா இருந்தா ராதையாவும், ஆண் பிள்ளையா இருந்தா கிருஷ்ணனாவும் அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாமி மாதிரி வந்து பார்ப்போம் அந்த நாள்ல. ஸோ குழந்தைங்கனாலே தெய்வம் தான். அந்த நாள்ல வந்து இன்னமும் ஸ்பெஷலா வந்து அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாமே பண்ணுவோம். மற்ற பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கு பெருசா அலங்காரம் பண்ண மாட்டோம். ஆனா இந்த பூஜையில நம்ம உயிரோட இருக்கிற நம்ம உயிருள்ள ஆன்மாவான நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலங்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம மற்ற பூஜைகள்ல வந்து நிறைய வந்து நெய்வேத்தியங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பூஜையில வந்து நெய்வேத்தியங்கள் எல்லாமே சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாவே இருக்கும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நேத்து எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா தான் இருந்தது. ஆனா யோகிக்கு வந்து இந்த வருஷம் வந்து நான் வந்து கிருஷ்ண வேஷம் போட வேணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவனே வந்து இந்த ட்ரெஸ் இந்த பாசி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா, சரி குட்டி கிருஷ்ணரே வந்து கேட்கும் போது நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறனால ட்ரெஸ் போட்டு பார்க்க சொன்னேன். கரெக்டா தான் இருந்தது. வாங்கும்போது முழங்காலுக்கு கீழே நல்லா பெருசா இருந்தது. இப்போ வந்து கரெக்டா இருக்கு. முழங்காலுக்கு மேலே ஏறிடுச்சு. பரவாயில்லப்பா இப்படியே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். புதுசா எந்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து வாங்கல. இதுக்காக ஸ்பெஷலா எதுவும் வாங்கல. இது எல்லாமே நான் வாங்கின பொருள் தான் ஏற்கனவே. அது எல்லாமே மேல இருந்து நேத்தா வந்து எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சது. நர்த்தனம் ஆடுற இந்த கிருஷ்ணர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கிருஷ்ணர் வந்தாரு. ஸோ அதனால இந்த கிருஷ்ணர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் நான் வந்து கொலுவுல வச்சு வழிபட்ட கிருஷ்ணர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நான் புதுசா வாங்கினது யோகிக்காக புல்லாங்குழல் வந்து கொஞ்சம் உடஞ்சு போச்சுன்னு சொன்னா, அதனால அதை வாங்கியிருந்தேன். தோடு வந்து அவனே கேட்டிருந்தான். அதனால அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச தோடு, அதுக்கப்புறம் வந்து கைக்கு போடுறதுக்கு பிரேஸ்லெட்லாம் வாங்கிட்டேன். உங்க வீட்லயும் குட்டி ராதையோ குட்டி கிருஷ்ணரோ இருந்தா அலங்காரம் பண்ணி நீங்களும் சந்தோஷப்படுங்க, குழந்தைங்களையும் சந்தோஷப்படுங்க.